இரண்டாவது யூதர்களை கலங்க பண்ணினான். மூன்றாவது கிரேக்கரோடு தர்க்கித்தான். அப்படியாக இவருடைய பால் ஸ்டார்ட் பால் ஓன் மினிஸ்ட்ரி. இதெல்லாம் செய்ததன் பலன் பார்த்தா மரணம் ரெடியாகிறது, ஆயத்தமா இருக்கு, மரண வாசல் தான். மரண வாசலில் பவுல் இருந்தான். இது என்னன்னா இது ஜஸ்ட் ஒன் இயர் ப்ராசஸ். ஒன் இயர் ப்ராசஸ். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது பவுல் இங்கே பார்க்கும் பொழுது ஒரு ஓட்டத்தை ஓடினான். ஓடும்பொழுது என்ன பண்ணுறான்? ஆலயங்கள் பிரசங்கித்தான். யூதர்களை, ஆலயம் யூதர்கள் கிரேக்கர்கள், ஆலயங்களில் யூதர்கள் கிரேக்கர்கள். அப்போ இங்கே பார்க்கும்போது இரண்டு விதமான மக்களை சந்திக்கிறான். ஒன்று யூதர்களை, இரண்டாவது கிரேக்கர்களை. மூன்றாவது என்னன்னா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். ஆனா இந்த ஆரம்ப ஆட்கள் செய்த இந்த பவுல் ஊழியம் இதோட மேட்ச் ஆகுதுன்னா மேட்ச் ஆகுது. ஈவன் ஒரு வருடங்கள் செய்த ஊழியம். ஆனா இங்க பார்க்கும்போது இங்க பார்க்கும்போது இந்த இடத்துல நான் பார்க்கும்போது சுமார் 10 இயர்ஸ் என்ன செய்து கொண்டிருந்தான் அப்படி பார்க்கும்போது அந்த பர்னபாவோடு இணைந்து என்ன பண்றான்? பர்னபா அண்ட் பால் தர்ம பணம், மணி கலெக்ஷன். அப்ப தேவன் என்ன செய்தாருன்னா 10 வருடமாக அவனை உருவாக்கினார். ட்ரைனிங் பீரியட். 10 வருடமாக கர்த்தர் அவனை உருவாக்கி கொடுத்திருந்தார்.
அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இங்க, அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர் 10 பர்னபாக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரே ஒரு வார்த்தை பார்த்தா 10 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியட். 10 வருடம் உருவாக்குகிற ஊழியத்துல பவுல் உட்கார்ந்துருக்கார். தேவன் அவனை உருவாக்கி இருக்கிறார். எனவே இங்க பவுல் என்ன பண்றாரு, இப்ப யூதருக்கு எப்படி அறிவித்தார் அதெல்லாம் பார்க்க போறோம். யூதருக்கு குறைகளுக்கு அஜர்களுக்கும் எப்படி அறிவித்தார் பார்க்க போறோம். புரிஞ்சுக்கணும் இந்த இடம். பர்னபா பவுல் பர்னபா என்ன பண்ணல, மணிபரிசு பண்ணிருக்காங்க. நாமத்தை என்ன பண்ணல, நாமத்தை வெளிப்படுத்தல. அப்ப காஸ்பல் அறிவிக்கல. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்க, முக்கியமா வேற வேற வேலை இருந்திருக்கிறாங்க. அப்ப தேவன் எது அங்கே முக்கியமா ஏற்றுக்கொள்ற ஊழியன்னு பார்த்தா அந்த தேவன் நாமத்தை வெளிப்படுத்தி ஆகும். பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணணும், பவுல் போய் நாமத்தை அறிவிக்கணும். இப்போ பர்னபாவுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் கிடையாது இது, இது பவுலுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம். என்ன திட்டம், நாமத்தை நாமத்தை அறிவிக்கணும். நாமம், இதுதான் முக்கியமான காரியம். அப்ப இன்னைக்கு ஊழியக்காரர்கள்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா, எந்த வார்த்தையை பேசுறாங்க, என்ன வார்த்தை பேசப்படுகிறது, ஊழியர் மூலமாக பேசப்படுகிறது. ஊழியக்காரர் மூலமா அதான் யோவான் 17ஆம் அதிகாரம் போடப்பட்டிருக்கிறது. ஜான் 17 அது 8 நினைக்கிறேன். அதுல பார்த்தா என் நாமத்தை வெளிப்படுத்தினார் போட்டிருக்கு. யோவான் 17ல போட்டிருக்குது, என் நாமத்தை வெளிப்படுத்தி. ஆறாவது, என் நாமத்தை உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நீர் உலகத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு நான் உம்முடைய நாமத்தை, முக்கியமான இடம் இது, நாமத்தை. அப்ப என்ன அறிவிக்கிறார்கள் முக்கியமான ஊழியக்காரர்கள், இன்னைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் எதை பேசுறாங்கன்றது முக்கியமான காரியம். எதையே பேச நம்ம அழைக்கப்படல, அந்த நாமத்தை. அப்பதான் பவுல் கற்ற தெளிவா என்ன பண்ற, ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்தை வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்டவன். இங்க யோவான் 17:6 போட்டிருக்குது, என் நாமத்தை வெளிப்படுத்தினேன். நாமத்தை வெளிப்படுத்தினு தெளிவா போடப்பட்டது. 6ஆம் வசனம் தான் போட்டிருக்குது, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி. தேவனுடைய நாமத்தை என்ன பண்றாரு, கிறிஸ்துவ என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எனவே இப்ப நம்ம பண்ற ஊழியம் ஏன், இப்ப நம்ம அப்போ ஒரு நாமம் வெளிப்படணும்னா நாமம் வெளிப்படணும் என்றால் நாமத்துக்கு திட்டங்கள்லாம் புரியணும். நாமம் பண்றது ஒரே ஒரு நாமம் மட்டும் கிடையாது, நாமத்துல இருக்க ரகசியங்கள், நாமத்தை ஒட்டி தான் எல்லா ஊழியங்களும் நடக்குது. அவர் நாமத்தில் எல்லா ஊழியமும் அடங்கியிருக்கு. அப்ப இது அந்த நாமத்தை வெளிப்படுத்தினா நபர் உருவாக்கப்பட வேண்டும். பவுல் என்ன பண்ணிட்டாரு, நேரா மினிஸ்ட்ரி இறங்கிட்டார். ஸ்டார்டட் மினிஸ்ட்ரி. பால் ஸ்டார்டட் மினிஸ்ட்ரி. பால் ஸ்டார்டட் மினிஸ்ட்ரி. ஆனா என்ன பண்ணல, நாமத்தை அறிந்தவனா வெளிப்படவில்லை.
பேகை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான், ஊழித்து கிளம்பி போயிட்டு இருக்கிறான். அப்படி கிடையாது. இப்போ மினிஸ்ட்ரின்னா அவர் நாமத்தை குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து, சத்தியங்களை குறித்து, திட்டங்களை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஊழியக்காரர் என்ன பண்ணணும்? தேவ சபையில் அமர்ந்திருக்க வேண்டும். பவுல் வேக வேகமா என்ன பண்றாரு? மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாரு. பவுல் என்ன பண்ணாரு? மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாரு. மொத்தம் அப்படிதான். ஒரு சகோதரர் இருந்தாரு. பார்த்தா ஒரு சகோதரர்
அழகாய் பண்ணின பிற்பாடு தான் பவுல் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் செஞ்ச பிற்பாடு தான் பவுல் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. பவுல் இப்படி எழுதுறான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுறான் பவுல். பவுலுடைய பைபிள் காலேஜ் எப்படி இருந்திருக்கு பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 வரை பவுல் பைபிள் காலேஜ் எழுதுறான். நான் மனுஷரையா நாடி போதிக்கிறேன். நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்துவதாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், அவன் காஸ்பலை வச்சு பேசுறான். பால் காஸ்பல், பாலுடைய சுவிசேஷம் சொல்றான். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையா இருந்ததல்ல. ஒண்ணு மனித யோசனை அல்ல. முதல் காரியம், மனிதனுடைய யோசனை அல்ல. உங்களுக்கு தெரிவிக்கிறேன், நான் அதை மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனிதனால் பெற்றதும் இல்லை. மனிதனால் பெற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அறிவித்தார். பைபிள் காலேஜ் போனவன் என்ன சொல்றான், பவுல் பைபிள் காலேஜ் பார்க்கும்போது, கலாத்தியர் புத்தகத்தில் பார்க்கும்போது 17 3 வருடம் 3 years in அரேபியா. இந்த பவுல் சொல்றான், நான் காஸ்பல் அறிவித்தேன். எப்படி அறிவித்தானா, இங்க பவுல் என்ன பண்றாரு, அவர் ஆரம்ப கட்டத்துல என்ன பண்றாரு, 3 வருடம் அவனை அரேபியால உட்கார வைக்கிறார். உட்கார வைத்து அவன் சொல்றான், என்னுடைய சுவிசேஷமானது மனித யோசனை அல்ல, மனிதனால் பெற்றதும் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவே அதை அறிவித்தார். இந்த இடம் தான் முக்கியமான இடம். ஏன் இது இயேசுவே அறிவிக்கணும்? அதுக்கு காரணம் இருக்கு. ஏன் இயேசு அதை அறிவிக்கணும்? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. பார்ப்போம் அந்த பாகத்தில் பார்ப்போம். அப்ப பவுல் என்ன பண்ணிருக்காரு, மிக அழகாய் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அதுல அவர் பைபிள் காலேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, மனித யோசனையுமானம் அல்ல, அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள், அவன் கொடுக்கிற சத்தியங்கள், ஃபால்ஸ் ட்ரூத், காஸ்பல் ட்ரூத். மனித யோசனை அல்ல, மனிதனால் பெற்றதும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அதை அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார். பார்க்கும்பொழுது இங்க பார்க்கும்போது பவுல் 3 years உருவாக்கப்பட்டிருக்கிறான். God making him, அவனை உருவாக்கி இருக்கிறார். என்னது இது? நாமத்தை அறிந்து கொண்டான். அது மட்டும் இல்லாதபடி முக்கியமான ஒரு காரியம் பார்க்க போறதுல, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 3:11 பார்க்குறோம்.
ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும். ஆதி காலங்கள் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்த இந்த ரகசியம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்த ரகசியம். அப்ப என்ன போட்டிருக்குது? இந்த ரகசியத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? பால்க்கு வெளிப்படுத்திக்கிறார். God revealed to- God revealed to Paul. அப்ப தேவன் என்ன பண்றாரு? இங்க தேவன் என்ன பண்றாரு? பீட்டர் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறாங்க, யோவான் இருக்கிறார். இந்த 3 பேர் யாருன்னா கேபிட்டல் ஆஃப் த எருசலேம் சர்ச். எருசலேம் சபைக்கு தலைவர்கள். எருசலேம் சபைக்கு இவங்களாம் தலைவர்கள். ஆனா பவுல் தேவன் என்ன பண்றாரு? கொஞ்ச காலம் கழித்து அப்போஸ்தலன் பாலை எழுப்புறாரு. அப்போஸ்தலன் பாலை எழுப்பி தேவன் என்ன பண்றாரு? மிஸ்ட்ரி ஆஃப் காட், தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துறார். Revealed to Paul. பாலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். இங்க எருசலேம் தலைவர்களுக்கு சபைக்கு தலைவர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் இருக்கிறாங்க. ஆனா பவுலுக்கு தேவன் என்ன பண்றாரு? ஆதி அதிகாலங்கள ரகசியத்தை வைத்திருந்த ரகசியத்தை பவுலுக்கு தான் கட்ட வச்சு கொடுக்குறாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு? ஏன் தேவன் இங்க நம்ம பார்க்கிறோம், ஏன் தேவன் ஏன் இங்க 34 பவுல் ரசிக்கப்படுறான், 34 to 35க்குள்ள மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஓன் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனா பார்த்தா 34 அவன் என்ன பரிசுனா மரணம். ஒருவேளை பவுல் மரிச்சிருந்தார் என்றால் இந்த பேதுரு, யோவான், யாக்கோபுலாம் இருந்தாலும் பவுல்ட்டு தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. ஒருவேளை பவுல் இங்கே மரிச்சிருந்தாருன்னா இந்த ரகசியம் வெளிப்பட்டிருக்காரு. இந்த ரகசியத்தை எப்போ வெளிப்பட்டுதான் பவுலுக்கு? அரேபியாவில் வெளிப்பட்டது. இன்ன அரேபியா 3 வருடத்துல என்ன பண்ணிக்கிறது? காட் ரிவீல். இதான் முக்கியமான ஆளம். 3 வருடத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு? கர்த்தர் அவனுக்கு ரகசியத்தெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ ரகசியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒருவேளை அவன் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு அப்படியே ஊழியமா போயிட்டு இருந்தா அவனுக்கு 3 வருடம் பபிகளை கிடைச்சிருக்காரு. நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஊழிய ஆரம்பிச்சு நிறைய ஊழியம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா முதல்ல ஒரு நபர் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் தேவன் என்ன பண்றாரு? 3 வருடம் கொண்டு போய் அமர வைத்தார். ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த 3 வருடம் பவுல் படிச்சது போலதான் இன்றைக்கு பபிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. 3 years. எனவே ஒரு மனிதன் என்ன பண்ண? உருவாக்கப்படும். அவன் பவுல் சொல்றான், இங்க பேதுரு, யோவான், யாக்கோபுலாம் இருக்கும்போது தேவன் ஆதி காலங்களாக மறைத்து வைக்கப்பட்ட ரகசியத்தை தேவன் அரேபியாவில் கொண்டு போய் அவன் தனிப்பட்டு உட்கார வைத்து சொல்றான். தேவன் அவன் கற்றுக் கொடுக்கிறார். பவுல் சொல்றான், எனக்கு உண்டான ரகசியம் எல்லாம் மனிதனால் அல்ல, மனிதன் மூலமாயும் அல்ல, தேவன் என்ன பண்ணிக்கிறார்? இயேசு கிறிஸ்துவே எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிருக்கிறார்? எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான்னு எழுதுறான். அப்ப இன்றைக்கு அவன் ஆரம்பத்திலேயே அவன் ஊழியத்தை இங்க ஆரம்பிச்சு ஓடிட்டு இருந்தானா இந்த 10 வருடம் அவனுக்கு அந்த உருவாக்குறது இல்லாம போயிட்டு இருக்கும். ஊழியம் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா கதை சொல்றாரு, நான் அழைத்த ஊழியத்துக்கு கொடுத்துருக்கு. அப்ப 47 பேசுகிறார். 45ல நான் அழைத்த ஊழியத்துக்கு ஐ கால்டு மை பர்பஸ். நான் பவுல் எதுக்கு பிடித்தாரோ அதுக்கு அவனை பிடிச்சிடுங்கன்றார். இங்க எருசலேம் சபைக்கு தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையோ பவுல் மேலாக கடந்து வருகிறது. அவனுக்கு தேவ ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுவும் ஆதி காலங்களாக மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம். அந்த ரகசியத்தை என்ன பண்ண தலைமையாக மறைவாய் அந்த ரகசியத்தை என்ன பண்ற பவுல் வெளிப்படுத்த
என்னால் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், சுவிசேஷம் சுவிசேஷம் மட்டும் கிடையாது, சுவிசேஷம் ரகசியம். அதில் இன்னொரு வசனம் போட்டிருக்கு பாருங்க, கொலோசியர் 1:27 போட்டிருக்கு. சூப்பரா போட்டிருக்கு. கொலோசியர் 1:27 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, இந்த ரகசியம் சுவிசேஷம், சுவிசேஷம் நான் அறிவித்த சுவிசேஷம் சொல்றாரு பவுல். இங்க போட்டிருக்குது புறஜாதிகளுக்குள் விளங்கி ரகசியமா. விளங்கிய ரகசியம். அப்ப என்ன இருந்திருக்கும்? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் தான் ரகசியம். தேவன் என்ன பண்றாரு? பவுலுக்கு தேவன் என்ன பண்றாரு? பவுல் காஸ்பல் என்னன்னா அந்த மிஸ்ட்ரி தான், ரகசியங்கள் தான். அப்ப தேவன் என்ன பண்றாருங்க? கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்கு விளங்கி அந்த ரகசியத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறார்? பவுல்கிட்ட கொடுத்துருக்கார். அதான் பவுல் சொல்றான், இந்த ரகசியத்துக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். எனவே தேவன் பவுலை விசேஷமா அழைத்திருக்கிறார், அடித்து அவனை விசேஷமாக உருவாக்கி இருக்கிறார். ஒருவேளை பவுல் அந்த உருவாக்குதல் இல்லாமல் போயிருப்பான் என்றால் அவன் ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். அவன் சாதாரண ஊழியம் பண்ணியிருப்பான். இப்போ இதெல்லாம் இன்னைக்கு அவன் அசாதாரணமானவன் காரணம்னா அவன் வெளிப்பாட்டுக்குரியவன். சில ஊழியக்காரங்களுக்கு வல்லமை வெளிப்படுது, சில ஊழியக்காரங்களுக்கு திருக்கசம் வெளிப்படுது, சில ஊழியக்காரங்க வெளிப்பாடுகள் வெளிப்படுது, சில ஊழியக்காரங்க நல்ல சுவிசேஷம் ஞானம் வெளிப்படுது. அப்போ பவுல் யாருன்னா வெளிப்பாடுகளுக்கு உரியவன். ஆதி காலங்களாக மறைக்க வைக்கப்பட்டிருந்த ரகசியத்துக்குலாம் உரியவன். எனவே பவுல் இங்க ஒரு நபர் இருந்தான். அவன் தன்னைத்தானே என்ன பண்றான்? தனக்கு நேம் வைக்கிறது, போர்டு மாட்டுறது, லோகோ போடுறது, பில்டிங் கட்டுறது, இதுவோ பண்ணி கொண்டிருக்கான். ஆனா இங்க ஒரு நபர் இருக்கான். அவன் உட்காந்து தேவனோடு இருக்கிறான். அவன் வேதத்தை வாசிக்கிறான், ஜபத்தை செய்கிறான், உபவாசம் செய்கிறான், ஃபெலோஷிப்போடு இருக்கிறான், நல்ல பைபிள் காலையில போய் பாடம் கற்றுக்கொள்கிறான். அப்படி தேவனுக்குரிய காரியங்களால் அவன் நிரப்பப்படுகிறான். அவை பவுல் என்ன பண்ணான்? அதே போல 3 வருடம் தேவ சமூகத்தில் இருந்தான், வர்ணபாவோட ஐக்கியத்தில் இருந்தான், நல்லா உட்காந்து டீம் ஒர்க்ல உட்காந்துருக்கான். கர்த்தர் அவனை அழகாய் உருவாக்கி தேவன் அவனை மகிமைப்பட்டான். ஆமே. இன்னைக்கு தேவன் நம்மையும் என்ன பண்ணோம்? இது பாடம் முடியல, இன்னும் தொடர்ந்து நம்ம போக வேண்டியிருக்குதுல்ல. எனவே பவுல தேவன் என்ன பண்றாரு? அவனை சிஸ்டமேட்டிக்கா உருவாக்குறாரு. அழகாய் உருவாக்கி கர்த்தர் அவனை வெளிப்படுத்துறார். இஸ்ரவேலில் அவனை மகிமைப்பட்ட வாழ்க்கை பிரகாரமாக கர்த்தர் அவனை அழகாய் உருவாக்கி வெளிப்பட்டார். கன்டினியூஷன் பார்க்கும்போது எப்படி அவர் இந்த இப்போ அவர் எப்படி பால் ரெவல்யூஷன் எப்படி வந்தது, பாலுடைய பைபிள் காலேஜ் எப்படி வந்து பார்த்து கொடுத்துருக்கோம். அப்படி உருவாக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு? ஒவ்வொன்றா உருவாக்கப்பட்டு தான் புறஜாதிக்கு மத்தியில், யூதர்களுக்கு மத்தியில், புறஜாதிகள் மத்தியில், ராஜாக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? ராஜாக்களோட அவன் முடிவு செய்திருக்க முடியாது. நம்முடைய ஜெபம் செய்வோமா? தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார், தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். நாமும் சரியான விதத்துல நாம் நேம் போர்டு போடுறதோ அல்லது நியூஸ் நேம் எழுதுறதோ லோகோ போடுறதோ வெல்டிங் கட்டுறதோ அல்ல. நாம் சிஸ்டமேட்டிக்கா உட்காந்து காத்திருந்து ஜெபித்து வேதம் வாசித்து தியானித்து உபவாசம் செய்து நல்ல ஃபெலோஷிப்போடு இருந்து நல்ல பைபிள் பாடத்தை கற்றுக்கொண்டு தேவன் அழைத்த நேரத்தில் வெளிப்படுகிற மனிதனே ரகசியத்தையுடைய மனிதனாக மாறுவான். இல்லையா? அவன் விரும்பியான மனிதனாக காணப்படுவான். அன்பு தகப்பனே, எங்களை கூட ராஜா சரியான விதத்தில் உருவாக்கும்படி, எங்களை நாங்களே செதுக்கிக் கொள்ளாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, எங்களை நாங்கள் சரியான விதங்களில் உருவாக்கி கொள்ளும்படி, சரியான பட்டயமாய் உருவாக்கும், மழுங்கி பண்ண பட்டயமா இல்ல, கூர்மையான பட்டயமாய் உருவாக்கி